குறிப்பாக இஸ்லாமிய ஷரியத்தை தங்கள் வாழ்வாக ஏற்றுக்கொண்டு வாழுகிற முஸ்லிம் சமுதாயத்திற்கு அவர்கள் எவ்வளவு தூரம் திருமணத்தை எளிமையாக்குகிறார்களோ அவ்வளவு தூரம் அவர்களுடைய மணமக்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல அடுத்த வம்சமும் பரக்கத்தாய் வாழும். அந்த திருமணத்துக்கெல்லாம் தான் சரியான துவா பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர் என்பது. இந்த கொரோனா காலம் வந்தது, நிறைய நன்மையும் நடந்தது, நிறைய தீமையும் நடந்தது. நிறைய நாம செஞ்சுட்டு இருந்த இபாதத்தெல்லாம் செய்ய முடியலங்கிற தீமை கொரோனா காலத்துல நடந்தது. ஆனா ரொம்ப நல்லது ஒண்ணு நடந்தது. என்ன தெரியுமா? இஸ்லாம் சொல்றபடி எளிமை திருமணம் நடந்தது. யாரையும் கூப்பிடல. அவங்க வீட்டுக்காரங்க 10 பேர் மட்டும் உட்காந்து ரொம்ப அழகா சிம்பிளா அடிச்சு, பெரிய பத்திரிகைகள் இல்லை, மண்டபங்கள் இல்லை, மிகப்பெரிய அளவில் டாம்பிகம் இல்லை, படலோகம் இல்லை, பகட்டு இல்லை, பந்தா இல்லை, ரொம்ப எளிமையாக. இந்த கொரோனா இந்த துன்யாவுக்கு கொடுத்த பெரிய நன்மை அந்த திருமணம். அது கொரோனா அல்லாத காலத்திலேயும் கூட இஸ்லாமிய திருமணம் என்பது அதுதான்.